ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராஷ்டிரபதி பவனில் இருந்து குதிரைப்படைகள் புடைசூழ சாரட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார். கூட்டத்தொடரில் உரையாற்ற வந்த ஜனாதிபதிக்கு செங்கோல் ஏந்தி வரவேற்பு. புதிய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கைத்தட்டி வரவேற்ற எம்பிக்கள். தமிழகத்தில் ராணுவ தளவாட உற்பத்தி மையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக குடியரசுத் தலைவர் உரை. இந்திய பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 1 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச்சு. இந்தியாவுக்கு என பிரத்யேகமாக சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என ஜனாதிபதி உரை. நிலவின் தென் துருவத்தில் நமது தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பதாகவும் பெருமிதம். இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்நிய நேரடி முதலீடு 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் உரையில் தகவல். ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலும் குழாய்கள் உற்பத்தி ஆலை அமைக்கவும் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு தகவல். எம்ஜிஆர் குறித்து திமுக எம்பி ஆராசா தரம் தாழ்ந்து பேசியதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் தலைவர்களின் புகழை திமுகவினரால் எள்ளளவும் குறைக்க முடியாது என கருத்து பதிவு. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்கும் மாவட்ட ஆட்சியர்கள். கிராமங்களில் தங்கும் கலெக்டர்களிடம் மக்கள் நேரில் புகார் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதில் அதிமுக தலைமை மும்முரம். காங்கிரஸ் தவிர்த்து பிற கட்சிகளுடன் கூட்டணி குறித்து திமுக இன்னும் பேச்சுவார்த்தையை துவங்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரசியலில் இன்று திமுகவை எதிர்ப்பவர்கள் அடுத்த தேர்தலில் உடன் வருவார்கள் என்றும் கருத்து. அரசியல்ல இந்த தேர்தலை அடுத்த தேர்தல் எங்க அணிக்கு வந்துருக்காங்க. அப்ப அந்த பேச்சு அதோடு போகும். அதை தூக்கி வச்சு பேசுறது ஆண்மையில்லாதனம், பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ். சென்னை அண்ணா மேம்பாலத்தில் அதிவேகமாகவும் வாகனங்களில் மோதுவது போன்றும் ஆட்டோ ஓட்டியவருக்கு 8000 ரூபாய் அபராதம். போக்குவரத்து மீறல்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. 7 நாட்களில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்க பொதுக்குழுவை கூட்டும் பாமக. சென்னை எழும்பூரில் நாளை நடக்கும் பொதுக்குழுவில் கூட்டணி அமைப்பது குறித்து முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார் ராமதாஸ். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு. அமலாக்கத்துறையின் மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று விசாரணையை பிப்ரவரி 7க்கு ஒத்திவைத்தது சென்னை 3வது கூடுதல் நீதிமன்றம். மதுரை அருகே திருமணமான 1 வாரத்தில் கணவரை பிரிந்து பழைய காதலனுடன் பேசி வந்ததாக சகோதரியை வெட்டிக் கொன்ற இளைஞர். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனின் தலையை வெட்டியதுடன் காதலை தடுக்க தவறியதாக தாயின் கையையும் வெட்டியவரை கைது செய்த போலீசார். மேற்கு வங்கத்தில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது ராகுல் காந்தியின் கார் மீது கற்களை வீசிய மர்ம நபர்கள். காரின் பின்பக்க கண்ணாடி மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் முன்னால் அமர்ந்திருந்த ராகுல் காயமின்றி தப்பினார். பெண் நிர்வாகியை தாக்கியதாக பதிவான வழக்கில் தொடர்ந்து தேடப்படும் தமிழக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி. தலைமறைவானவரை தேடி மும்பை மற்றும் குஜராத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளதாக தகவல். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கெடு விதித்தும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை. வழக்கறிஞரின் வக்காலத்தை தள்ளுபடி செய்து ராஜேஷ் தாஸ் தரப்பிற்கு வாதாட வழக்கறிஞரை நியமித்து நீதிமன்றம் உத்தரவு.
சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 2028ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நிறைவடையும் என்று திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தகவல். மயிலாப்பூர் பகுதியில் 2 ரயில் நிலையங்கள் கட்டப்பட உள்ளதால் பணிகள் நிறைவு பெற தாமதமாகும் என்றும் விளக்கம். தூத்துக்குடி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளராக பணியாற்றிய ஹரிக்கண்ணன் ஆயுதப்படைக்கு மாற்றம். கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. சென்னை ராயபுரத்தில் வாடகை வீட்டின் படுக்கை அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கேமரா. பெண்கள் உடை மாற்றுவதை வீடியோ எடுத்த வீட்டு உரிமையாளரின் மகனும் பயிற்சி பல் மருத்துவருமான இப்ராஹிம் என்பவர் கைது. தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் நாளை விளக்கம் அளிக்க உத்தரவு. தமிழகத்தில் 19ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த கேலோ இந்தியா போட்டிகள் நிறைவு. 38 தங்கம் உட்பட 97 பதக்கங்களுடன் 2வது இடம் பிடித்தது தமிழ்நாடு.